வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடந்த வாரம் குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது. ஆடிக்கிருத்திகை மற்றும் வார விடுமுறையால் இன்று காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடியுடன் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். நெரிசலை கட்டுப்படுத்த கோயிலுக்குள் ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் வைத்தும் கயிறு கட்டியும் பக்தர்கள் வரிசையாக அனுப்பி வைத்து வந்தனர். தற்போது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கோயில் நுழைவு வாசல் கதவை பூட்டி உள்ளே குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். ஆடி மாதத்தை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து கூழ் படைத்து வழிபாடு நடத்தினர். பக்தர்களுக்கு கூழ் விநியோகிக்கப்பட்டது. தொடர்ந்து சுமங்கலி பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி, வளையல், தாலிக்கயிறு, அம்மன் புகைப்படம் அடங்கிய மங்கள பொருட்கள் வழங்கும் விழாவை கோயில் அருங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் துவக்கி வைத்தார். ஆடி இறுதி வரை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயிலுக்கு வரும் 5000 சுமங்கலி பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொடிப்பட்டம் கோயில் பிரகாரம் சுற்றி வந்து கோயிலுக்குள் கொண்டு வரப்பட்டது. கொடிமரம் முன்பு பட்டாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்து காலை 7:40 மணிக்கு கொடிப்பட்டம் ஏற்றினர். ஜூலை 24ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல் 5 கருட சேவையும், 26ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஆண்டாள் ரெங்கமன்னார் சயன சேவையும் நடைபெறும். ஜூலை 28ஆம் தேதி காலை 9:10 மணிக்கு திருத்தேரோட்டம் தொடங்க உள்ளது. அறங்காவலர் குழு தலைவர் வெங்கட்ராம ராஜா தலைமையில் அறங்காவலர்கள், செயல் அலுவலர் சக்கரை அம்மாள், கோயில் பட்டர்கள் விழா ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்.
मालिका गंधगंधरमाणये सुजित्तधनो ध्याये முருகனுக்கு உகந்த முக்கிய நாட்களில் ஒன்று ஆடிக்கிருத்திகை. இன்று ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தங்க கவச அலங்காரம் செய்தனர். காவடி மண்டபத்தில் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பொது தரிசன வழியில் 5 மணி நேரம் மற்றும் 100 ரூபாய் சிறப்பு கட்டண வழியில் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் முத்தியால்பேட்டை முத்தாளம்மன் கோயில் 27ஆம் ஆண்டு ஆடி பால்குட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மேலதாளம் இசைக்க கைலாய வாத்தியங்கள் முழங்க 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று கோயிலை அடைந்தனர். அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடத்தி அலங்காரம் செய்யப்பட்டது. ஷோடச மற்றும் பஞ்சமுக மகா தீபாரதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து பரவசம் அடைந்தனர்.